வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் விஜய் பேசுகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான். அது நான் சொந்த ஊருக்கு வந்திருந்தேன் இல்லையா, அங்கே குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த இடத்த உங்களை பதிவு பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ ஹாய் கைஸ், நான் என்ன திரும்ப வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நானும் எங்கள் அப்பா கூட டப்பிங் சொல்ல போகிறேன். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது ரப்பர் மரம், அங்கேருந்து ரப்பர் ஷீட்லாம் தயாரிப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்க்குறது வாழை மரம், இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நாங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆற்றுக்கு உள்ளே போய் நாங்கள் எல்லா மரம் ரப்பர் மரம்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்படியே நேச்சராக ஆறு ரிவரில் ஃப்ரெஷ் வாட்டராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த இடமே. அப்புறம் சாமி கோயில், குட்டி கோயில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு டைவ், குட்டி பாப்பா மாதிரி ஒரு டைவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு தண்ணியில் இறங்க போகிறாரு. நீங்களே பாருங்கள். நண்பர்கள், அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு, செம்ம சில்லாக இருந்துச்சு. தண்ணி மட்டும் இல்லை, டோட்டல் என்வரன்மெண்ட்டு, சுட்டுக்கிற எல்லா என்வரன்மெண்ட்டும் அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்குது. இப்படி ஒரு சம்மரில் இப்படி ஒரு ஃபன்னும் இப்படி ஒரு சில்லும் நிச்சயம் ஒரு கொடைக்கானல் ஊட்டி அந்த அனுபவத்தை எங்கள் ஊர் கொடுக்குது. இப்போ வந்து அப்படியே நான் வந்து கரைக்கு வர்றேன். என் பொண்ணு வந்து ஒன்று சொன்னான், ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அந்த ட்ரையலில் தான் அடுத்த செகண்டில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், பாருங்கள். ஸோ நீ இப்போ என்ன பார்க்குறீங்க? மீன் மசாஜ் தானே. சென்னையிலலாம் இதுக்கு வந்து காசு கொடுத்து மசாஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஊருக்கு, உங்கள் சைடு ஊருக்கு எங்கே வந்தாலும் இந்த மாதிரி ஆற்றுல குளத்துல குடிச்சிங்கன்னா மீன் மசாஜ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வந்து அது ரொம்ப நல்லது, ஒரு மெடிசன் கூட. ஏன்னா நம்ம காலில் இருக்கிற புண்ணெல்லாம் பிச்சு எடுத்து நம்ம காலை அப்படியே கிளியராக ஆக்கி தரும். ஸோ அது பார்க்குறீங்களா, எவ்வளோ குட்டி குட்டி மீன். ஆனால் எனக்கு மீனுனா பயம் கைஸ். உங்களுக்கெல்லாம் பயம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பயம். இந்த ஆற்றுல வேறு பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. நல்லா பயந்து ஓடிட்டேன் மேலே. ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்களா, டைவ் அடிக்கிறேன்னு பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும் போது. ஏன்னா குட்டி பாப்பா மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாத்தையும். அப்புறம் இந்த மாதிரி குளம் நேச்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமை. ஏன்னா சென்னையில் கூட இப்படி கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் ஊர் சைடு வந்தால் தான் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. சென்னையிலேருந்தால் நம்ம எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். பட் ஊர் சைட்லாம் நம்ம எப்போவாச்சும் வரும்போது தான் பார்க்க முடியும். அதில் எனக்கு ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட். பட் பரவாயில்ல, ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா மேலே ஏறி கரை ஏறுறாங்க. செம்ம வியூ, சூப்பராக இருக்குது. நீங்களும் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4th ரூட்டுன்னு ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அது எரச்சகுளம், திருச்செங்கோப்பு, வீரநல்லூர், அருமநல்லூர், கடற்கரை அப்படின்னு எந்த பகுதிக்கு போனாலும் இப்படியான ஒரு பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். குளித்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். டைம் கிடச்சுன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் பாய். Thank you guys. Bye. Hope you like this video. Please subscribe and like and share. அப்புறம் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.